Plant Building and Genetics. This is a class regarding to IBBS A4 Mains Examination. இதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாலினேஷன், ஜென்ரல் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் பில்டிங், அந்த கான்செப்டில் வந்து பார்த்துட்டு வந்து ரிசர்ச் இன்ஸ்டியூட், இம்பார்ட்டன்ட் ஹைப்ரிட்ஸ் அதெல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சம் வாட் வி ஆர் டச்சிங் இன்புட் ஜெனட்டிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கல் காம்போசிஷன். ஸோ இந்த ஜெனட்டிக்கல் காம்போசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டெர்மினாலஜி இருக்குது. அந்த டெர்மினாலஜி என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஹோமோசைகஸ், ஹெட்ரோசைகஸ், ஹோமோஜீனஸ், ஹெட்ரோஜீனஸ் அண்ட் ஹெமிசைகஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கான்செப்ட் இருக்குது. இந்த 5 கான்செப்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம் அண்ட் ஜீன் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கான்செப்ட். ஒன்றுலேருந்து ஒன்று எப்படி டிஃபரெண்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இதில் வந்து பார்த்துடலாம். ஸோ ஒரு விஷயம் வந்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அதோட ஜீன் அப்படிங்கிறது ஒரு பேஸ் பண்ணி தான் இருக்குது. அந்த கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ தான் நம்ம விஷுவலாக அல்லது ஃபீனோடைப்பிக்காக வந்து தெரியும். ஸோ இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜீனோடைப், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபீனோடைப். ஃபீனோடைப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விசுவல் எக்ஸ்பிரஷன், நம்ம அதை வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது வந்து அப்படிதான கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபீனோடைப்பிக் கேரக்டர் அப்படிம்பாங்க. ஜீனோடைப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டருக்கான ரெஸ்பான்சிபிள் ஜீன்ஸ் வந்து அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் வந்து அந்த ஜீனோடைப். ஸோ இந்த ஜீன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து அந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கான பேசிக் யூனிட்டாக வந்து இருக்குது. ஸோ இதை வந்து ஃபீனோடைப்பிக் அண்ட் ஜீனோடைப்பிக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ அதில் வந்து இந்த ஹோமோசைகஸ், ஹெட்ரோசைகஸ் அப்படிங்கிறது எப்படி வந்து நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ கண்ட்ரோல்டு பை ஜீன்ஸ். அந்த ஜீன்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா குரோமோசோம்ஸில் இருக்கும். அந்த குரோமோசோம்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ ஏன் வந்து பேர் ஆஃப் குரோமோசோம்ஸாக இருக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஒரு குரோமோசோம்ஸ் வந்து நம்ம மதர்கிட்ட வந்திருக்கும், இன்னொரு குரோமோசோம்ஸ் வந்து நம்ம ஃபாதர்கிட்ட வந்திருக்கும். ஸோ இதான் வந்து பேசிக் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 46 நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குதுன்னா அதில் வந்து 23 நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து மேல்கிட்ட இருந்தும் இன்னொரு 23 குரோமோசோம்ஸ் வந்து ஃபீமேலில் வந்து இருக்கும். இன்கேஸ் ஆஃப் ரைஸ் அப்படிங்கிற கிராப் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து 24 நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 12 வந்து மேல் பேரண்ட்டும் இன்னொரு 12 வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் பேரண்ட் இன்னும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் கான்செப்ட் ரிகார்டிங் த பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் பிஹைண்ட் த ரீசன். சரிங்களா, இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். ஸோ இதில் வந்து ஹோமோசைகஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம பார்த்த மாதிரி ஒரு பேர் ஆஃப் குரோமோசோம்ஸில் வந்து ஜீன்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அந்த ஜீன்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு போர்ஷன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பேர் வந்து லோசை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ லோசை அப்படிங்கிறது ஜீன் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய இடம். ஸோ அதே இடத்துல இன்னொரு குரோமோசோம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதே கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜெனட்டிக்கல் காம்போசிஷன் தான் வந்து அங்கேயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நமக்கு ஐ கலர் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கேரக்டர் வந்து அந்த இடத்துல இருந்துச்சுன்னா பட் இதே இடத்துலையும் வந்து ஃபீமேல் பேரண்ட் கொடுத்த குரோமோசோம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கலரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய குரோமோசோம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் தான் வந்து அந்த இடத்துல வந்து லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட், இது ஏன் ரெண்டு இடத்துல இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மேலோட ஐ கலரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஐ இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஸோ அதுக்கான ஜீன் இருக்கக்கூடிய அந்த ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஐ கலர் கண்ட்ரோல் கூடிய கேரக்டர் தான். ஐ கலரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கேரக்டர் தான் அந்த வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து கேரக்டர் கண்ட்ரோலிங் த ஐ கலர். பட் அது ப்ளூ கலராக அல்லது வந்து ப்ரௌன் கலராக அல்லது பிளாக் கலராக அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜெனட்டிக் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதை தான் என்னென்னு சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா அல்லீல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அல்லீலுக்கான டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஜீன், ஒரு ஜீனோட ப்ளூ கலர் ஃபார்ம் அப்படிங்கிற ஐ கலர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபார்ம் வந்து ஒரு அல்லீல் ஆகும். அதே மாதிரி ப்ரௌன் அல்லது பிளாக் கலரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஒரு லொக்கேஷனில் இருக்குது. அந்த ஒரு ஃபார்ம் வந்து ஜீனோட ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் அல்லீல் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ எப்படி ஒரு ஜீனுக்கு வந்து 2 எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். அந்த 2 எக்ஸ்பிரஷன் லொக்கேட் ஆகக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே இடம் தான் குரோமோசோம்ஸில். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த லோசையில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் கண்டென்ட் தான் வந்து அல்லீல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அல்லீலுக்கும் ஜீனுக்குமான பேசிக் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த கான்செப்டெல்லாம் எப்படி வந்து படிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேரண்ட்டில் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த பேரண்ட்டில் ஐ கலர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜீன் அப்படிங்கிறத ஒரு நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்து ப்ளூ கலரில் இருக்குது அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அல்லீல்ஸ் ஆர் சிமிலர். ஸோ அதில் ஒரே ஜெனட்டிக்கல் கண்டென்ட்டாக தான் இருக்குது. ஸோ அது வந்து எய்தர் டாமினன்ட் ஜீனாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரிசசிவ் ஜீனாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எய்தர் டாமினன்ட் ஆர் ரிசசிவ் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான ஜெனட்டிக்கல் கண்டென்ட் அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆயிருச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஹோமோசைகஸ் அப்படின்னு பேர். ஸோ அல்லீல்ஸ் வந்து சிமிலராக இருக்குது. சப்போஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு மேல் பேரண்ட்டில் வந்து ப்ளூ கலரும் ஃபீமேல் பேரண்ட்டில் வந்து ப்ரௌன் கலர் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒன்று வந்து டாமினண்ட்டாக இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரிசசிவ் கண்டிஷனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அல்லீல்ஸ் வந்து ஒரு கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அல்லீல்ஸு வேறு எக்ஸ்பிரஷனில் இருக்குது
வேறு வேறு விதமான எக்ஸ்பிரஷன் கொடுக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன்று டாமினண்ட்டாகவும் ஒன்று ரெசசிவாகவும் தான் இருக்கும். ஸோ ஏதோ ஒன்று தான் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ அந்த அல்லீல் வந்து டிஸ்சிமிலர் வேறு வேறு ஜெனட்டிக்கல் கண்டென்ட் இருக்குது. நல்லா நோட் பண்ணிங்க. அல்லீலுங்கிறது தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் கேரக்டர் ஜீன் அப்படிங்கிறது ஐ கலரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எக்ஸ்பிரஷன் தான். ஸோ இப்போ இந்த மாதிரி வேறு வேறு எக்ஸ்பிரஷன் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அல்லீல்ஸ் வந்து ஒரே குரோமோசோம் பேர் ஆஃப் குரோமோசோம்ஸில் வந்து ஒரே பிளேஸில் வந்து லொக்கேட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஹெட்ரோசைகஸ். அதாவது இந்த லோசைலும் இந்த குரோமோசோமில் இந்த லோசைலும் லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ இந்த கண்டிஷனுக்கு பேர் வந்து ஹெட்ரோசைகஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜீனோடைப் ஓரியன்டான கான்செப்ட். சரிங்களா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகணும். அது வந்து ஃபீனோடைபிக்கை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதுக்கான ரீசன் வந்து பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் கண்டென்ட் அந்த அல்லீல்ஸோட எக்ஸ்பிரஷன் தான். ஸோ இந்த மாதிரி ஜெனட்டிக் ஓரியன்டாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா அது வந்து ஹோமோசைகஸ் அண்ட் ஹெட்ரோசைகஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனஸ் அண்ட் ஹெட்ரோஜீனஸ். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனோடைபிக் பேஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்ட். இந்த ஹோமோஜீனஸ் அப்படிங்கிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாப்புலேஷன் வந்து எடுத்துக்கங்க. இந்த பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பிளான்ட் இருக்கிறதா வந்து நம்ம கன்சிடர் பண்ணிடுறோம். இந்த 100 பிளான்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேரண்ட்லேருந்து தான் வந்திருக்கு. சரிங்களா, ஸோ இந்த ஒரு சிங்கிள் பிளான்ட்லேருந்து என்ன இருக்குது, இந்த 100 பேரண்ட்டுமே வந்திருக்கு. இந்த 100 பேரண்ட்டுமே 100 பிளான்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு யூனிஃபார்ம், அதாவது வந்து சேம் ஹைட்டில் சேம் கலர் அண்டு நம்பர் ஆஃப் பிரான்ச்சிங் இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு க்ராப் எடுத்துட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து யூனிஃபார்மாக இருந்ததுன்னா ஸோ அந்த பாப்புலேஷனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனஸ் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இது வந்து ஹோமோஜீனஸ் பாப்புலேஷன். ஸோ ரெண்டாவது இருக்கக்கூடிய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோஜீனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெட்டிரோஜீனஸ்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு சேம் இதே மாதிரி வந்து ஒரு 100 பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு 100 பிளான்ட் இருக்கக்கூடிய ஒரு பாப்புலேஷன் எடுத்துருக்கீங்க. இந்த 100 பிளான்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான பிளான்ட்லேருந்து வந்திருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். இந்த 100 பிளான்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் வந்து ஹைட்டாகவும் இன்னொரு பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவார்ஃபாகவும் இருக்கும். ஒரு பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் இருக்கும், ஒரு பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து வேறு வேறு ஒன்றோட ஒன்று நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஒரு பிளான்ட் இன்னொரு பிளான்ட் மாதிரி இல்லை, அல்லது ஒரு குரூப் ஆஃப் பிளான்ட் மட்டும் வந்து ஒரு மாதிரி இருக்குது, ரிமைனிங் குரூப் ஆஃப் பிளான்ட் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஜீனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதெல்லாமே வந்து பார்க்கறதுக்கு வந்து சிமிலராக இருக்கோ அது வந்து யூனிஃபார்ம் பாப்புலேஷன் ஹோமோஜீனஸ். எது வந்து விசுவலாக வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அது எல்லாமே வந்து ஹெட்ரோஜீனஸ் பாப்புலேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனோடைபிக் பேஸ்டு எவாலுவேஷனில் வந்து நம்ம இந்த டேர்மை வந்து யூஸ் பண்ணுவோம். ஹோமோசைகஸ் அண்ட் ஹெட்ரோசைகஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸ் லெவலில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து அல்லீல்ஸ் வந்து சிமிலராக இருந்தால் வந்து ஹோமோசைகஸும், அல்லீல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பிரஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஹெட்ரோசைகஸ் அப்படிங்கிறது. உங்களுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சிங்கன்னா நான் சொன்ன இந்த ஐ கலர் அப்படிங்கிற கேரக்டர் வந்து நீங்கள் ஐ கலர் கண்ணோட நிறம், சரிங்களா, அதோட கலரை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஹோமோசைகஸ், ஹோமோஜீனஸ், ஹெட்ரோசைகஸ், ஹெட்ரோஜீனஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதில் வந்து ஹெமிசைகஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஸ்பெஷல் கான்செப்ட் இருக்குது. எப்பவுமே எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமனாக இருக்கக்கூடிய விஷயங்களை கூட விட்டுருவாங்க. இந்த மாதிரி வந்து ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயத்தை எப்பவுமே பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரோமோசோம்ஸ் இருக்குது, அந்த ஒரு பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மேல்லேருந்து வந்திருக்கும், இன்னொன்று வந்து ஃபீமேல்லேருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஏதாவது ஒரு லொக்கேஷன் மட்டும் எடுத்துக்கிறோம் குரோமோசோமில், சேம் போர்ஷன் அதே லொக்கேஷனில் வேற ஒரு குரோமோசோமை எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கலர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜீன் இருக்குது, இந்த இடத்துல வந்து ஹேர் கலர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜீன் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஏதாவது ஹோமோசைகஸாக இருந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரியான கேரக்டர் எக்ஸ்பிரஷன் இருந்ததுன்னா இந்த அல்லீல், அதாவது இந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக்கல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அல்லீல் எப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் ஹேரை கண்ட்ரோல் பண்ணுறதாகவும், இந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஹேரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதாகவும் வச்சுக்கோங்க. சரிங்களா, இது வந்து ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன். இல்லை ரெண்டுமே வந்து ப்ரௌனாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து ஹோமோசைகஸ். ரெண்டுமே வந்து பிளாக்காக இருந்தாலும் அதுவுமே ஹோமோசைகஸ். எய்தர் டாமினன்ட் ஆர் ரிசசிவ், ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி கண்டிஷன் சொல்லுவோம். சப்போஸ் இதில் வந்து ஏதாவது ஒரு குரோமோசோம்ஸு மூவ்மெண்ட் நடக்கும்போது அந்த பார்சன்ஸ் வந்து டிலீட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த ஜீன் வந்து இல்லாமல் போயிடும். சரிங்களா, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு குரோமோசோமில் அல்லீல் வந்து ஒரே ஒரு அல்லீல் மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய லொக்கேஷனில் இருக்கக்கூடிய அல்லீல் வந்து என்ன இருக்கும், கட்டாக இருக்கும். அந்த இடத்துல எம்டியாக தான் இருக்கும், அப்படி இல்லைன்னா அந்த இடமே வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரே ஒரு அல்லீல் மட்டும் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் வந்து ஹெமிசைகஸ் அல்லீல். இதில் இந்த இடத்துல வந்து பிளாக் கலர் ஜீன் இருக்குது, இந்த இடத்துல வந்து எந்த அல்லீலுமே இல்லை, இந்த இடத்துல ஒரே ஒரு அல்லீல் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி 2 அல்லீல் இருக்க வேண்டிய இடத்துல ஒரே ஒரு அல்லீல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து
ஹெமிசைக்கஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஓகே, இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஒன்ஸ் அகைன் ஐ எக்ஸ்பிளைனிங் ரிகார்டிங் டு அல்லீல் அண்ட் ஜீன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஜீனுக்கும் அல்லீலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குரோமோசோமில் ஒரு கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் ஜீன் அந்த ஜெனட்டிக் கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் டேஷ் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த கண்டிஷன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலுக்கு பேர் வந்து ஜீன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா, இதுவும் ஜீன் தான், இதுவும் ஜீன் தான். இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மேல் பேரண்ட்லேருந்து வந்திருக்கும், இன்னொன்று ஃபீமேல் பேரண்ட்லேருந்து வந்திருக்கும். இந்த ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஜீன் தான். பட் இது எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து அல்லீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜீன் வந்து என்னது, இட் இஸ் எ கண்ட்ரோலிங் கேரக்டர் ஃபார் சரி ஐ கலர் அப்படின்னு வச்சுங்க. இந்த ஐ கலர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜீன் வந்து இங்கே இருக்குது, இங்கேயும் வந்து ஐ கலர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜீன் இருக்குது. இந்த ஐ கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கா, ப்ரௌனாக இருக்கா, ப்ளூவாக எக்ஸ்பிரஸ் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ரெண்டுமே வந்து என்ன பண்ணுறாங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை குறிக்கிறது தான் வந்து என்னது அல்லீல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த அல்லீல். அதை பேஸ் பண்ணி ஹோமோசைகஸ் அண்ட் ஹெட்ரோசைகஸ் அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க. ஹோமோஜினஸ் அண்ட் ஹெட்ரோஜினஸ் அப்படிங்கிறது எப்படி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஹெமிசைகஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். அல்லீலை வந்து கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அது வந்து ஹோமோசைகஸா ஹெட்ரோசைகஸா அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளான்ட் அல்லது ஒரு குரூப் ஆஃப் பிளான்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று கம்பேர் பண்ணி அது வந்து யூனிஃபார்மாக இருக்கா இல்லை அன்யூனிஃபார்மாக இருக்கா அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ ஹோமோசைகஸ் அண்ட் ஹோமோஜினஸ், ஹெட்ரோசைகஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஒன் அல்லீல், ரெண்டு அல்லீல் இருக்க வேண்டிய இடத்துல ஒரே அல்லீல் தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஹெமிசைகஸ்னு வந்து சொல்கிறோம். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெமிசைகஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டு அதாவது ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டருக்கு வந்து ரெண்டு எக்ஸ்பிரஷன் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னோம்னா அதுக்கு பேர் வந்து டை அல்லீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா அதுக்கு வந்து ஒரு ஜீனுக்கு வந்து ரெண்டு விதமான அல்லீல் இருக்குது, அந்த ரெண்டு அல்லீல் தான் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். இது வந்து டை அல்லீல். அல்லது ஒரு கேரக்டருக்கு வந்து நிறைய விதமான எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட்டில் வந்து ஃபர் கலர் வந்து நம்ம மல்டிபிள் அல்லீல்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கோம். சரிங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அல்பினோ இருக்கும், ப்ரௌன் கலர் இருக்கும், சின்சில்லா இருக்கும், ஹிமாலயன் கலர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு வந்து 4 விதமான எக்ஸ்பிரஷன்ஸ், 5 விதமான எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் வந்து மல்டிபிள் அல்லீல். ரெண்டு எக்ஸ்பிரஷன் மட்டும் இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது டை அல்லீல். நமக்கு மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர் எல்லாமே வந்து டை அல்லீல் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதான் வந்து டை அல்லீலுக்கும் மல்டிபிள் அல்லீலுக்குமான டிஃபரன்ஸ் இங்கே வந்து இதிலேயே பார்த்துட்டோம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டை அல்லீலே வந்து கான்செப்ட் வச்சுக்கோங்க. இந்த கான்செப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கலர் அப்படிங்கிறத எடுத்துட்டிங்கன்னா ஒன்று வந்து பிளாக் கலர் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய கேரக்டர், அப்படி இல்லைனா வந்து ப்ரௌன் கலர் ஹேர் இருக்கக்கூடிய கேரக்டர். சரிங்களா, இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் வந்து ரெண்டு அல்லீல வந்து எடுத்துக்குவோம். இந்த ரெண்டு அல்லீலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்று வந்து டாமினன்ட், ஒன்று வந்து ரெசசிவ். சரிங்களா, ஒரு குரோமோசோம்ஸ் எடுத்துக்கிறோம். ஒன்றில் வந்து டாமினண்ட்டான கேரக்டர் இருக்குது, இன்னொரு குரோமோசோம் அதோட பேரில் வந்து ரெசசிவான குரோமோசோம்ஸ் இருக்குது. நல்லா நோட் பண்ணிங்க. ஏன் நான் பேரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன்னா, எப்பவுமே ஒரு குரோமோசோம் அப்பாட்டிருந்து வரும் மேல், இன்னொரு குரோமோசோம் வந்து பார்த்திங்கன்னா அம்மாட்டிருந்து வரும் ஃபீமேல். சரிங்களா, இதுதான் வந்து ரெண்டு விதமான ரெண்டு குரோமோசோம்ஸ் பேரண்ட் வந்து வரக்கூடிய, அதனால தான் ரெண்டு குரோமோசோம் டிஸ்கஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா எது டாமினண்ட்டோ அதுதான் எக்ஸ்பிரஸ் ஆகும் இல்லைங்களா. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா F1 ஜென்ரேஷன், அதாவது நம்ம ப்ரோஜனிஸ்ட்டை வந்து டாமினன்ட் கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகும். சப்போஸ் ரெசசிவ் கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாது. இன்கேஸ் இந்த ஹெமிசைகஸ் கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த போர்ஷன்ஸ் வந்து கட்டாக இருக்கும். சரி, அப்படி கட்டாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இல்லாத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டாமினன்ட் ஜீன் வந்து அந்த இடத்துல இல்லாமல் இருக்கும், ரெசசிவ் ஜீன் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆஸ் பர் த கண்டிஷன் படி வந்து பார்த்திங்கன்னா ரெசசிவ் அல்லீல் வந்து எப்பவுமே எக்ஸ்பிரஸ் ஆகாதுன்னு தான் பார்த்துருப்போம். ஒன்லி ஹோமோசைகஸ் கண்டிஷனில் மட்டும்தான் வந்து அந்த ரெசசிவ் அல்லீல் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ அப்படி ஹோமோசைகஸ் கண்டிஷன் இல்லாமல் ஏதோ ஒரே ஒரு அல்லீல் மட்டும் இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் அது எக்ஸ்பிரஸ் ஆச்சுன்னா அது ஹெமிசைகஸ் எக்ஸ்பிரஷன், ப்ரெசன்ஸ் ஆஃப் ஒன் அல்லீல். இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் செஷனில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி கேட்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வென் வில் வித் ரெசசிவ் அல்லீல் எக்ஸ்பிரஸ், ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன். சரிங்களா, ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் இது வந்து ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோசைகஸ் கண்டிஷன் அல்லது வந்து ஹெமிசைகஸ் கண்டிஷன் அண்ட் நன் ஆஃப் த அபவ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மேபி நீங்கள் வந்து அல்லது ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு
ஒன் வில் வித் ரெசிஸ்டிவ் allele எக்ஸ்பிரஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஹோமோசைகஸ் கண்டிஷனா அல்லது ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனா ஆகாது. ஒன்று ஹோமோசைகஸ் அண்டு ஹெமிசைகஸ் அண்டு ஹோமோ அண்ட் ஹெமி இந்த ரெண்டுலேயுமே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ரெசிசிவ் allele மட்டும் கிடையாது, இது வந்து டாமினன்ட் allele இந்த இது வந்து பொருத்தும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஒன்லி ஒன் allele, அந்த ஒன் allele வந்து டாமினன்ட் allele கூட இருந்து இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு கண்டிஷனில் அந்த டாமினன்ட் allele மட்டும் இருக்குது, ரெசிசிவ் allele இல்லை அப்படிங்கிறது இந்த கண்டிஷனுக்கு பேர் வந்து ஹெமிசைகஸ் கண்டிஷன் தான். ஹெமிசைகஸ் கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து டாமினன்ட் allele இருக்கலாம், சிங்கிள் allele அல்லது ரெசிசிவ் allele இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஹோமோசைகஸ் அண்ட் ஹெட்ரோசைகஸ், ஹோமோஜீனஸ் அண்ட் ஹெட்ரோஜீனஸ் இதை பேஸ் பண்ணி ப்ரீடிங்கில் உருவாகக்கூடிய பாப்புலேஷன் எந்த காம்பினேஷனில் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதே நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பியூர் ஹோமோஜீனஸ் அண்டு ஹோமோசைகஸ், அதாவது பார்க்குறக்கு பாப்புலேஷன் வந்து யூனிஃபார்மாக இருக்கும், ஆல் த அல்லீல்ஸ் வந்து எல்லாமே என்ன இருக்கும், சிமிலராக இருக்கும். இது ஹோமோசைகஸ் டாமினண்ட்டாக இருக்கலாம், அது ஹோமோசைகஸ் ரெசிசிவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா அல்லிலுமே வந்து பார்க்குறக்கும் யூனிஃபார்மாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஃபீனோடைப்புக்காக வந்து பார்க்குறக்கும் பிளான்ட் பாப்புலேஷன் யூனிஃபார்மாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ஹோமோஜீனஸ் ஹோமோசைகஸ் பாப்புலேஷன். ஸோ அதில் வந்து எப்படி எந்த மாதிரி ப்ரீடிங் மெத்தடில் இந்த மாதிரி பாப்புலேஷன்ஸ் ஃபார்ம் ஆகும்னா பியூர் லைன் ப்ரீடிங் மெத்தட் அல்லது பெடிகிரி ப்ரீடிங் மெத்தட். ஸோ இந்த மாதிரி ப்ரீடிங் மெத்தடெலாம் வந்து பார்க்கும்போது டெவலப் ஆகக்கூடிய அந்த ஃபைனல் பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹோமோஜீனஸ் இல்லை ஹோமோசைகஸாக இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா மாஸ் செலக்டட் லைன்ஸ், மாஸ் செலெக்ஷன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு பாப்புலேஷன் வந்து ஹோமோஜினஸாக தான் இருக்கும், பட் அதோட ஜெனட்டிக்கல் காம்போசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரோசைகஸாக இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த ஜீன்ஸ் வந்து ஹோமோசைகஸாக இருக்கும், இன்னும் 2 ஜீன் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரோசைகஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு பேர் வந்து ஹோமோஜினஸ் ஹெட்ரோசைகஸ் பாப்புலேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மாஸ் செலக்டட் லைன்ஸ். ஓகே, தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரோஜீனஸ் ஹோமோசைகஸ். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பாப்புலேஷன் வந்து என்னது ஹெட்ரோஜீனஸ், பார்க்குறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் அதோட ஜெனட்டிக்கல் காம்போசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோசைகஸாக இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மல்டி லைன்ஸ். இந்த மல்டி லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம வீட் வெரைட்டிஸில் வந்து நம்ம நிறைய வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரஸ்ட்டு அப்படிங்கிற டிசீஸுக்கு எகெயின்ஸ்டாக வந்து டெவலப் பண்ண பாப்புலேஷன் தான் வந்து இந்த மல்டி லைன்ஸ். நார்மன் போர்லாக் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் வந்து டெவலப் பண்ணார். ஸோ இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம அந்த கன்சர்ன் ப்ரீடிங் மெத்தட் பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலில் வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி இதை ஞாபகம் வச்சுங்க. ஹெட்ரோஜீனஸ் பார்க்குறக்கு வந்து ஃபீனோடைப்பிக்கலாக வந்து டிசிமிலராக இருக்கும், ஒன்று ஹைட்டாகவும் ஒன்று டுவார்ஃபாகவும் ஒன்று வந்து நம்பர் ஆஃப் டெலர்ஸ் அதிகமாகவும் அந்த மாதிரி இருக்கும். பட்டு ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஹோமோசைகஸாக இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா மல்டி லைன்ஸுக்கான பாப்புலேஷன் பிஹேவியர். ஓகே, சில சமயம் பாப்புலேஷனும் வந்து ஒன்றோட ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஜெனட்டிக்கல் காம்போசிஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரோசைகஸாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஜனி செலெக்ஷன் மெத்தடு. ஸோ ப்ரோஜனி செலெக்ஷன் மெத்தடை பேஸ் பண்ணி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்ரோஜீனஸ் அண்ட் ஹெட்ரோசைகஸ் பாப்புலேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோகேமஸ். அதாவது வந்து ஆட்டோ அப்படின்னா வந்து செல்ஃப் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆட்டோகேமஸ் அப்படின்னா செல்ஃப் பாலினேட்டட் கிராப். ஸோ செல்ஃப் பாலினேட்டட் கிராப்புக்கு என்னென்ன ப்ரீடிங் மெத்தடில் வந்து ஹைலி சூட்டபிளான ப்ரீடிங் மெத்தடு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துடலாம். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா ப்ரீடிங் மெத்தடுமே வந்து செல்ஃப் பாலினேட்டட் கிராப்பில் வந்து நம்ம ஹைலி யூஸ் பண்ணலாம். அதில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற பியூர் லைன் செலெக்ஷன், பெடிகிரி ப்ரீடிங் மெத்தட், பல்க் மெத்தட் அண்ட் சிங்கிள் சைடு எடிஷன் மெத்தட், இந்த 4 ப்ரீடிங் மெத்தடுமே வந்து பார்த்திங்கன்னா ஹைலி ஸ்பெசிஃபிக்கலி யூஸ்ஃபுல் டு செல்ஃப் பாலினேட்டட் கிராப். சரிங்களா? இந்த எக்ஸாம்பிள் கூட இதை வந்து மோஸ்ட்லி கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு கொடுக்குற ஆப்ஷனில் வந்து விச் ஒன் இஸ் ஃபாலோயிங் எஸ் அ ஹைலி செல்ஃப் பாலினேட்டட் ப்ரீடிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லா மெத்தடுமே வந்து நம்ம செல்ஃப் பாலினேட்டட் கிராப்புக்கு வந்து யூஸ் பண்ணலாம். பட் அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது வந்து இந்த பியூர் லைன் செலெக்ஷன், பெடிகிரி மெத்தட், பல்க் மெத்தட், இந்த சிங்கிள் சைடு எடிஷன் மெத்தட் வந்து நம்ம செல்ஃப் பாலினேட் கிராப்புக்குனே வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுவாங்க. இது கிராஸ் பாலினேட் கிராப்பில் மேஜராக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் இன்ட்ரோடக்ஷன், மாஸ் செலெக்ஷன், பேக்ராஸ் ப்ரீடிங் மெத்தட், ஹெட்ரோஸ் ப்ரீடிங் மெத்தட், மியூட்டேஷன் ப்ரீடிங் மெத்தட், பாலிப்ளைட் ப்ரீடிங், டிஸ்டன்ட் ஹைபிரிடைசேஷன், டிரான்ஸ்ஜெனிக் மெத்தட். ஸோ இது எல்லாமே வந்து செல்ஃப் பாலினேட் கிராப்லையும் யூஸ் பண்ணலாம், கிராஸ் பாலினேட் கிராப்லையும் யூஸ் பண்ணலாம். பட் இந்த பியூர் லைன் செலெக்ஷன் அப்படிங்கிறதும் பெடிகிரி ப்ரீடிங் மெத்தடு, பல்க் மெத்தடு, எஸ்எஸ்டி இது எல்லாமே வந்து இந்த ஆட்டோகேமஸ் ஸ்பீசிஸில் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, செல்ஃப் பாலினேட் கிராப்பில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம அதே செல்ஃப் பாலினேட் கிராப் பார்த்த மாதிரி கிராஸ் பாலினேட்டட் கிராப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ப்ரீடிங் மெத்தட் இருக்குது. அந்த ப்ரீடிங் மெத்தடு வந்து என்னென்னா பிளான்ட் இன்ட்ரோடக்ஷன், மாஸ் அண்ட் ப்ரோஜனி செலெக்ஷன், பேக்ராஸ் ப்ரீடிங் மெத்தடு, ஹெட்ரோஸ் ப்ரீடிங் மெத்தடு,
பாலிப்ளாய்டு ப்ரீடிங், டிஸ்டன்ட் ஹைபிரிடைசேஷன், டிரான்ஜெனிக் ப்ரீடிங் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பாலினேட் கிராப்ல யூஸ் பண்ணுவாங்க. அதர் கிராப்ஸ்லேயும் வந்து அதர் பாலினேஷன் பிஹேவியர் இருக்கக்கூடிய கிராப்லேயும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த சிந்தட்டிக் ப்ரீடிங், காம்போசிட் ப்ரீடிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கரண்ட் செலெக்ஷன் இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கலி யூஸ்ஃபுல் யூஸிங் இந்த கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸில் ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம செல்ஃப் பாலினேட் கிராப் ப்ரீடிங் மெத்தட் எடுத்துக்கலாம். ஸோ விச் ஒன் ப்ரீடிங் மெத்தட் இஸ் ஹைலி யூஸ்ஃபுல் இந்த செல்ஃப் பாலினேட் கிராப் அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா, உங்களுக்கு ஆப்ஷன் ஏ வந்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ராஸ் ப்ரீடிங் மெத்தட் இருக்கும். அதுக்கப்புறம் ரெக்கரண்ட் செலெக்ஷன் இருக்கும், மாஸ் செலெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா பெடிகிரி ப்ரீடிங் மெத்தட் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம பேக்ராஸ் மெத்தட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிராஸ் பாலினேட் கிராப்லேயும் வந்து பார்த்துருக்கோம், இதுலேயும் வந்து பார்த்துருக்கோம். ஏன்னா ரெண்டுலேயுமே இருக்குது. பட் இதில் நம்ம இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸுமே வந்து யூஸ் பண்ணலாமே அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா கேர்ஃபுல்லாக வந்து இந்த செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிக்கான ப்ரீடிங் மெத்தட் இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த இதை சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸ் வந்து அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஆன்சர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அதில் இருக்கக்கூடிய மெத்தட் இதில் இருக்கக்கூடிய ரெண்டுமே இருக்கும். பட் நம்ம எது வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை தான் வந்து நம்ம எக்ஸாமினேஷனில் சூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த செல்ஃப் பாலினேட்டட் கிராப், கிராஸ் பாலினேட்டட் கிராப், அதுக்கப்புறம் வந்து ஏசெக்சுவலி ப்ராபகேட்டட் கிராப். அப்போ ஆஃப் அண்ட் கிராஸ் பாலினேட்டடுக்கான ப்ரீடிங் மெத்தட் அப்படின்னு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த பாலினேஷன் பர்சன்டேஜ். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பாலினேட்டட் கிராப்பில் வந்து என்ன ப்ரீடிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மெத்தட் தான் வந்து இந்த ஆஃப் அண்ட் கிராஸ் பாலினேட்டட் கிராப்லேயே வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் ப்ரீடிங் மெத்தட் ஃபார் ஏசெக்சுவலி ப்ராபகேட்டட் கிராப். சரிங்களா? பாலினேஷன் பண்ண முடியாது அல்லது வந்து பாலினேஷனுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகக்கூடிய அந்த மாதிரி கிராப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசெக்சுவலி ப்ராபகேட்டட் கிராப்பில் வந்து என்னென்ன ப்ரீடிங் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பிளான்ட் இன்ட்ரோடக்ஷன், க்ளோனல் செலெக்ஷன், ஹெட்ரோசிஸ் ப்ரீடிங், மியூட்டேஷன் ப்ரீடிங், பாலிப்ளாய்டு ப்ரீடிங், டிஸ்டன்ட் ஹைபிரிடைசேஷன், டிரான்ஜெனிக் ப்ரீடிங். இதில் வந்து இந்த க்ளோனல் செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்பெஷல் மெத்தட் ஆர் ஸ்பெசிஃபிக் மெத்தட் டு த ஏசெக்சுவலி ப்ராபகேட்டட் கிராப். எப்படி நம்ம வந்து அந்த செல்ஃப் பாலினேட்டட் கிராப்புக்கு பார்த்தோமோ அதே மாதிரி வந்து இந்த ஏசெக்சுவலி ப்ராபகேட்டட் கிராப்புக்கு வந்து இந்த க்ளோனல் செலெக்ஷன் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் மெத்தட் ஃபார் த ஸ்பெசிஃபிக் ப்ரீடிங் மெத்தட் ஃபார் ஏசெக்சுவலி ப்ராபகேட்டட் கிராப். ஸோ ஏசெக்சுவலி ப்ராபகேட்டட் கிராப் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, பொட்டேட்டோ, சுகர் கேன் இந்த மாதிரி ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி ஏசெக்சுவலி ப்ராபகேட்டட் கிராப்புக்கு வந்து இந்த மாதிரி ப்ரீடிங் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ரோஸ் ப்ரீடிங், மியூட்டேஷன் ப்ரீடிங் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரீடிங் மெத்தடில் வந்து காமன் ப்ரீடிங் மெத்தட் இது எல்லாமே வந்து எல்லா விதமான கிராப்லேயும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்பெசிஃபிக்கான பில்டிங் மெத்தடுங்க வந்து ஏசெக்சுவலி ப்ராபகேட்டட் கிராப்புக்கு வந்து க்ளோனல் செலெக்ஷன். ஓகே. ஸோ அடுத்து நம்ம எதை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம்னா ஹைபிரிடைசேஷன் பேஸ்டு ப்ரீடிங் மெத்தட், நான் ஹைபிரிடைசேஷன் பேஸ்டு ப்ரீடிங் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. இதில் ஏன் இது வந்து ஹைபிரிடைசேஷன் பேஸ்டு ப்ரீடிங் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா, இந்த பெடிகிரி ப்ரீடிங் மெத்தடு, பல்க் மெத்தடு, பேக்ராஸ் மெத்தடு, ஹெட்ரோசிஸ் ப்ரீடிங் மெத்தடு, பாப்புலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் சிங்கிள் செட் டீசன் மெத்தட் இந்த எல்லா மெத்தட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்டை வந்து இன்னொரு பேரண்ட்டை கூட கிராஸ் பண்ணி வரக்கூடிய F1 ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் அதுலேருந்து சப்சிக்வெண்ட்டாக டெவலப் ஆகக்கூடிய F4, F5 ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய பாப்புலேஷனை நல்ல பிளான்ட்டை செலக்ட் பண்ணி ஒரு லைன் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பிளான்ட்டை கிராஸ் பண்ணி ஹைபிரிடைசேஷன், அதாவது ரெண்டு பிளான்ட்டை வந்து கிராஸ் பண்ணி 2 அல்லது 3 பிளான்ட்டை கிராஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணக்கூடிய லைன்ஸ் அல்லது வெரைட்டிஸ் அல்லது ஹைபிரிட்ஸ் வந்து இந்த ஹைபிரிடைசேஷன் ப்ரீடிங் மெத்தடில் வரும். ஸோ எதெல்லாம் வந்து இந்த ஹைபிரிடைசேஷன் ப்ரீடிங் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே மென்ஷன் ஆகிருக்கிற இந்த ப்ரீடிங் மெத்தட்ஸ் தான். நான் ஹைபிரிடைசேஷன் ப்ரீடிங் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ ஒரே ஒரு பேரண்ட் மட்டும்தான் இன்வால்வ் ஆகிருக்கும். எய்தர் ஏ பிளான்ட் அதாவது அல்லது பி பிளான்ட், அதாவது நம்பருக்கு நான் கொடுத்துருக்கேன், ஏதாவது ஒரே ஒரு பிளான்ட்டை மட்டும் வச்சுட்டு அந்த பிளான்ட்டில் வரக்கூடிய பாப்புலேஷன் செல்ஃபிங் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய பாப்புலேஷன் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அப்படி வர பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய லைன்ஸை வந்து ஒரு ஐடென்டிஃபைட் லைன்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் வந்து நான் ஹைபிரிடைசேஷன் ப்ரீடிங் மெத்தடு. இந்த இடத்துல வந்து பாலினேஷனோ அல்லது ஃபெர்டிலைசேஷனோ வந்து இன்வால்வ் ஆகாது. ஸோ இந்த மாதிரியான ப்ரீடிங் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹைபிரிடைசேஷன் ப்ரீடிங் மெத்தடு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், பியூர் லைன் செலெக்ஷன், ப்ரோஜனி செலெக்ஷன், க்ளோனல் செலெக்ஷன், மியூட்டேஷன் ப்ரீடிங் அண்ட் டிரான்ஜெனிக் ப்ரீடிங். ஸோ திஸ் ஆர் ஆல் த மெத்தட் விச் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ நான் ஹைபிரிடைசேஷன் ப்ரீடிங் மெத்தடு. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு பேரண்ட் மட்டும் தான் இன்வால்வ் ஆகும். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ எப்போ வந்து ஒரு 2 பிளான்ட்டை கிராஸ் பண்ணி வரக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, இந்த ஹைப்ரிட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிராஸ் ஹைப்ரிட். இதில் வந்து 2 பேரண்ட்டை மட்டும் கிராஸ் பண்ணி வரக்கூடிய F1 ஜென்ரேஷனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிராஸ் ஹைப்ரிட்.
ஸோ இந்த சிங்கிள் கிராஸ் ஹைப்ரிட் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா 2 F1 இருக்கும். சாரி A இன்ட்டு Bயை கிராஸ் பண்ணும்போது வரக்கூடிய ஒரு F1 அண்ட் C இன்ட்டு Dயை கிராஸ் பண்ணும்போது வரக்கூடிய F1. இந்த 2 பிளான்ட்டையும் கிராஸ் பண்ணி வரக்கூடிய F1 வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்னு சொல்லுவாங்க. இது வந்து டபுள் கிராஸ் ஹைப்ரிட். ஓகேங்களா? ஓகே, 3-வே கிராஸ் ஹைப்ரிட் அப்படிங்கிறது என்னென்னா A இன்ட்டு Bயை கிராஸ் பண்ணும்போது வரக்கூடிய F1-ஐ ஒரு இன்பிரட் லைன் கூட வந்து கிராஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து 3-வே கிராஸ் ஹைப்ரிட். இப்போ இந்த A இன்ட்டு Bயவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் பாலினேட்டட் வெரைட்டி கூட கிராஸ் பண்ணாங்க வந்து அது வந்து சிங்கிள் டாப் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள் டாப் கிராஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு டபுள் கிராஸ் ஹைப்ரிட் வரக்கூடிய இந்த இதில் டெவலப் ஆன ஒரு F1-ஐ வந்து ஒரு ஓப்பன் பாலினேட்டட் வெரைட்டி கூட வந்து கிராஸ் பண்ணாங்கன்னா அது வந்து டபுள் டாப் கிராஸ். ஸோ இது சிங்கிள் கிராஸ் கூட வரக்கூடிய பிளான்ட்டை F1-ஐ வந்து ஒரு ஓப்பன் பாலினேட்டட் வெரைட்டி கூட கிராஸ் பண்ணாங்கன்னா அது வந்து சிங்கிள் டாப் கிராஸ். ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஹைப்ரிட்ஸ். ஸோ ஒரு ஹைப்ரிட் வந்து ஃபார்ம் ஆகுது, அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பேரண்ட் இன்வால்வ் ஆகுது, அந்த பேரண்ட் வந்து என்னவா இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஸோ சிங்கிள் கிராஸ்னால் வந்து 2 பேரண்ட், டபுள் கிராஸ்னால் வந்து 4 பேரண்ட். ஸோ இதில் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. 3-வே கிராஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பேரண்ட் இருக்கும். சிங்கிள் டாப் கிராஸ்லேயே வந்து 3 பேரண்ட், டபுள் டாப் கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 பேரண்ட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து சிங்கிள் கிராஸில் எவ்வளோ பேரண்ட் இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம என்னது சிங்கிள் பேரண்ட்னு சொல்ல முடியாது. ஸோ எத்தனை பேரண்ட் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமினேஷனில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ ஒரு ப்ரீடிங் மெத்தட் இருக்குது. இந்த ப்ரீடிங் மெத்தட் ஏன் நம்ம இந்த ப்ரீடிங் மெத்தட் சூஸ் பண்ணணும்? ஓகே, செல்ஃப் பாலினேட்டட் கிராப் இருக்கிறங்காட்டி வந்து அதில் ஒரு 4 ப்ரீடிங் மெத்தட் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம். அப்புறம் அது இல்லாமல் ஜென்ரலான ப்ரீடிங் மெத்தடெல்லாம் வந்து பார்த்தோம். எதுக்காக இந்த ப்ரீடிங் மெத்தட் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது நல்லா பார்த்துங்க. ஸோ ஒரு பியூர் லைன் ப்ரீடிங் செலெக்ஷன் போகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டியை வந்து பியூரிஃபை பண்ணணும், அதாவது ஜெனட்டிக்கலாக ஹோமோசைகஸ் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில், அல்லது அந்த வெரைட்டியை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். அதை இம்ப்ரூவ்மெண்ட் மீன்ஸ் ஸோ யூனிஃபார்மான பாப்புலேஷன் வித் ஹையர் ஈல்டு வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற கண்டிஷனில் வந்து இந்த பியூர் லைன் செலெக்ஷன் கொண்டு வாங்க. பேக்ராஸ் ப்ரீடிங் மெத்தடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிளான்ட்டில் இருந்து ஒரு ஜீனை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, இப்போ டிசீஸ் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்குது, இதை வந்து இந்த பிளான்ட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஜீன் அல்லது 1 or 2 ஜீன்ஸை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த பேக்ராஸ் ப்ரீடிங் மெத்தட் வந்து போவாங்க. கிரிட் ஆர் மாஸ் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த ஏரியாவில் நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து அந்த இடத்துல ப்ரீடிங் பண்ணணும். பட் அதை வந்து அவாய்ட் பண்ணணும். அதுலேருந்து நம்ம அதோட என்விரான்மெண்டல் எஃபெக்டில் இருந்து நம்ம ஒரு நல்ல நம்ம ஒரு லொக்கேஷனில் வந்து ப்ரீடிங் பண்ண போகிறோம். பிளான் ப்ரீடிங் வந்து ஒர்க் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். பட் அந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாயில் வந்து ஹெட்ரோசைகஸ் வந்து கண்டிஷன் இருக்கும். சாயிலோட கண்டிஷன்ஸ் வந்து வேறு யூனிஃபார்மாக இருக்காது. ஒரு பக்கம் கிளே சாயிலாக இருக்கும், ஒரு பக்கம் வந்து ஸ்வாம்பியாக இருக்கும், ஒரு பக்கம் வந்து ரெட் சாயிலாக இருக்கும். அந்த மாதிரி ஒரே ஃபீல்டுக்குள்ளேயே வந்து டிஃப்ரெண்ட்டான இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து மழை அதிகமாக பெய்யும், ஒரு நாள் வந்து மழை பெய்யாது. ஃப்ளாரிங் டைமில் வந்து சீசன் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சாயில் கண்டிஷன்ஸையும் என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்ஸையும் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி, பட் அந்த இடத்துல நமக்கு வந்து நம்ம ப்ரீடிங் ஒர்க் கண்டக்ட் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்ஸும் சாயில் கண்டிஷன்ஸும் மாறி மாறி இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம ப்ராப்பராக வந்து லைன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரீடிங் மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா கிரிட் லைன் கிரிட் மாஸ் செலெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஹாஃப் ஷிப் செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து டெவலப் ஆகக்கூடிய ப்ரோஜனிஸ், அதாவது இப்போ F1 வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரே ஒரு பேரண்ட் மட்டும் வந்து காமனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி டீட்டெயிலாக சொல்லலாம்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு F1 இருக்குது, அதாவது ஏதாவது ஒரு ப்ரோஜனிஸ் இருக்குது. இந்த ப்ரோஜனியோட பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா A இன்ட்டு B, இதுலேருந்து டெவலப் ஆன ப்ரோஜனி தான் வந்து பார்த்திங்கன்னா F1. இந்த ப்ரோஜனிலேருந்து F1, F2, F3ல வந்து இந்த A இன்ட்டு B அப்படிங்கிற 2 பிளான்ட்டை கிராஸ் பண்ணி ஒரு பிளான்ட் வந்து டெவலப் ஆகிருக்கும். சரிங்களா? இந்த பிளான்ட்டோட பேரண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபீமேல் பேரண்ட் வந்து ஏவும் மேல் பேரண்ட் வந்து பியாவும் இருக்கும். ஓகேவா? பட் இதேமாரி பக்கத்தில் இன்னொரு பிளான்ட் இருக்குது. ஸோ அந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து 2 பேரண்ட் இருப்பாங்க இல்லையா? அந்த 2 பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் வந்து சியாக இருக்கும், ஃபீமேல் பேரண்ட் வந்து சியாக இருக்கும், மேல் பேரண்ட் வந்து சிமிலர் இந்த ஏ பேரண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த 2 பிளான்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த 2 பிளான்ட்டுக்குமே வந்து ஒரு மேல் பேரண்ட் வந்து என்னது காமன், இட் இஸ் பி அப்படிங்கிற பேரண்ட்டை தான் வந்து நம்ம மேலாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 பிளான்ட்டில் வந்து ஒரு பேரண்ட் வந்து என்னது காமனாக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்க்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் ஷிப் மேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதில் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் வந்து ப்ரீடிங் ப்ராசஸ் பேர் வந்து ஹாஃப் ஷிப் செலெக்ஷன்.
ஃபுல் சிப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏ இன்ட்டு பிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பிளான்ட் வந்து டெவலப் ஆயிருக்குன்னா, அந்த 100ல வந்து எது பெஸ்ட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த மாரி ப்ரீடிங் மெத்தடு ஒரே ப்ரோஜெனிஸ்குள்ள ஒரே பேரண்ட்லேருந்து வந்த ப்ரோஜெனிஸ்குள்ள செலக்ட் பண்ணோம்னா, அது வந்து ஃபுல் சிப் செலக்ஷன். அ ஒரே பேரண்ட்ட காமனா வச்சு ஃபார்ம் ஆன 2 டிஃபரெண்ட்டான பாப்புலேஷன வந்து ப்ரீடிங் பாப்புலேஷன்ல நம்ம இந்த ப்ரோஜெனிஸ செலக்ட் பண்ணா, அதுக்கு வந்து ஹாஃப் சிப் செலக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து இயர் டு ரோ மெத்தட் அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் அல்லது புரோட்டீன் கண்டென்ட் இந்த மாதிரி வந்து ஒலிகோஜெனிக் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த யூசஸ்க்கு வந்து இந்த இயர் டு ரோ மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து மெய்ஸில் வந்து புரோட்டீன் கண்டென்ட் அப்படி இல்லைன்னா வந்து சோயாபீனில் சரி சன்ஃப்ளவரில் வந்து ஆயில் கண்டென்ட்டு இந்த மாதிரியான கிராப்பில் ஆயில் அல்லது புரோட்டீன் கண்டென்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் டு ரோ மெத்தட் வந்து போவாங்க. செல்ஃப்டு ஃபேமிலி செலக்ஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஃபேமிலி ப்ரொடியூஸ்டு பை செல்ஃபை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஏ இன்ட்டு பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பிளான்ட் இருக்குதுன்னா இதில் வந்து ஒரு F1 வந்து ஃபார்ம் ஆகும். இது கண்டினியூஸாக வந்து செல்ஃபிங் பண்ணும்போது F5 F6 ஜென்ரேஷனுக்கு போகும். இந்த F5 அல்லது F6ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து ஒரு 1000 6000 அந்த மாதிரி பிளான்ஸ் நம்பர்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்கும். அதுலேருந்து ஏதாவது ஒரு பிளான்ட்டை வந்து நல்ல பிளான்ட் ஐடென்டிஃபை பண்ணோம்னா அது பேர் வந்து செல்ஃப்டு ஃபேமிலி செலெக்ஷன். இது வந்து 1 ஜென்ரேஷன் ஆஃப் செல்ஃபிங் பண்ணிங்கன்னா அது வந்து S1 ஃபேமிலி, 2 ஜென்ரேஷன் வந்து செல்ஃபிங் பண்ணி வந்து S2 ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து S3 S4 S5 அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய இருக்குது. சரிங்களா. ஸோ இது வந்து ஜென்ரலாக கொடுக்குறக்காக S1 S2 ஃபேமிலி செலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்டு இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் வெரைட்டிஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, ஹைப்ரிட்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுங்கிறத வந்து பார்த்துட்டோம். சரி, இந்த ஹெட்ரோஸ் பில்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் டெவலப்மெண்ட். அதாவது மற்றதில் எல்லாமே என்ன பண்ணுவோம்னா ஏ இன்ட்டு பி அப்படிங்கிற 2 பிளான்ட்டை கிராஸ் பண்ணி F1லேருந்து F5 வரைக்கும் வந்து போயிட்டு அந்த F5ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாப்புலேஷனில் வந்து ஒரு நல்ல பிளான்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து வெரைட்டியாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இல்லாமல் இந்த 2 பிளான்ட்டை வந்து நம்ம கிராஸ் பண்ணும்போது வரக்கூடிய இந்த F1 ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரண்ட்டோட பர்ஃபார்மன்ஸை விட ரொம்ப அதிகமாக இருக்குது, ஈல்டு வந்து அதிகமாக கொடுக்குது. அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி F1 தான் என்ன பண்ணுவோம் ஹைப்ரிட்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் கமர்ஷியல் ஹைப்ரிட் வெரைட்டியாக வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஹைப்ரிட்ஸை டெவலப் பண்ணக்கூடிய மெத்தேடுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரோசிஸ் பில்டிங் அது ஹைப்ரிட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்ரிடுக்கு தேவையான பேரண்ட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த பில்டிங் மெத்தடுக்கு பேர் வந்து ரெக்கரண்ட் செலெக்ஷன். ஸோ இந்த ரெக்கரண்ட் செலெக்ஷன் இந்த ஹைப்ரிட் பில்டிங் மெத்தட் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பில்டிங் மெத்தடுக்கும் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குது, ஒரு ரோல் இருக்குது. இதுக்காக இந்த பில்டிங் மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இருக்குது. ஸோ இதில் நம்ம எதெல்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கரண்ட் செலெக்ஷன் இட் இஸ் அ ப்ரீடிங் மெத்தட் ஃபார் டெவலப்பிங் பேரண்ட்ஸ். சரிங்களா. இந்த ஹெட்ரோஸ் பில்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வெரைட்டி வந்து டெவலப் பண்ணக்கூடிய ப்ரீடிங் மெத்தடு. இந்த பேக்லாஸ் ப்ரீடிங் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது 1 or 2 ஜீன்ஸை வந்து ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த பேக்லாஸ் ப்ரீடிங் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கிரிட் மாஸ் செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சாயில் அல்லது என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த கிரிட் ஆர் மாஸ் செலெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஹைப்ரிட்ஸ் வந்து டெவலப் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு ஸ்டெரைல் பேரண்ட் வந்து தேவை. அந்த ஸ்டெரைல் பேரண்ட் இருந்தால் தான் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஹைப்ரிட் வந்து மேக் பண்ண முடியும். அப்படி ஹைப்ரிட் டெவலப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக டெவலப் பண்ண ஹைப்ரிட்ஸோட சைட் மேல் ஸ்டெரைல் லைன் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்துருக்கலாம். ஸோ மெய்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸாஸ் சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஸ்டெரைலாக வந்து இருக்குது. சொர்க்கத்துக்கு வந்து கம்பைன்டு கஃபீர் அப்படிங்கிற சோர்ஸ் தான் வந்து மேல் ஸ்டெரிலிட்டியை வந்து சொர்க்கத்துக்கு ப்ரொவைட் பண்ணுது. பேர்ல் மில்லட் கிராப்பில் வந்து டிஃப்ட் 23A இதை வந்து ஷார்ட்டாக வந்து டிஃப்டான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரைஸில் வந்து வைல்ட் அபார்ட்டிவ், சன்ஃப்ளவரில் வந்து ஹீலியந்தஸ் பீட்டியோலரிஸ் அண்ட் ஹீலியந்தஸ் ஜைன்சாட்டிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வைல்டு ஸ்பீசிஸில் வந்து சன்ஃப்ளவருக்கு வந்து ஹைப்ரிட் டெவலப் பண்ணும்போது மேல் ஸ்டெரைல் சோர்ஸை வந்து இங்கிருந்து எடுத்திருக்காங்க. வீட்டில் வந்து ஏஜிலோப்ஸ் காடாட்டா அப்படிங்கிற ரிலேட்டட் ஸ்பீசிஸில் தான் வந்து இந்த சோர்ஸ் ஆஃப் சைட்டோபிளாசம் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி வேறு வேறு வைல்டு ஸ்பீசியஸ் வேறு லைன்ஸ் ரிலேட்டட் லைன்ஸில் இருந்து தான் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த மேல் ஸ்டெரிலிட்டி அப்படிங்கிற சோர்ஸை எடுத்து இந்த மெய்ஸ், சொர்க்கம், பேர்ல் மில்லட், ரைஸ், சன்ஃப்ளவர், டொபாக்கோ அண்ட் வீட்டில் வந்து ஹைப்ரிட்ஸ் வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்படி மேல் ஸ்டெரைல் சைட்டோபிளாசத்தை கொண்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட சேர்ந்து சில ட்ராபேக்கான கேரக்டர்ஸும் வந்து நமக்கு ஹைப்ரிட்டில் வந்து வந்துடும். அப்படி டெக்ஸாஸ் சைட்டோபிளாசம் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைப்ரிட்ஸ் வந்து
மேல் ஸ்டெரைலில் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஹைப்ரிட் வந்து டெவலப் பண்ணுறோம் சரிங்களா. இல்லை ஃபேமிலியில் வந்து அப்படி யூஸ் பண்ணும்போது அதோட ஹைப்ரிட்ஸில் வந்து ஹெல்மிந்திஸ்போரியம் லீஃப் ஸ்ப்ளைட்டிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சசப்டிபிளாக இருக்கும். சொர்க்கம் கம்பைன்டு கஃபீர் யூஸ் பண்ணும்போது அந்த சோர்ஸ் ஆஃப் சைட்டோபிளாசம் யூஸ் பண்ணும்போது பிளாக் ஈக்டூம்ஸ் அண்ட் சாக்கி எண்டோஸ்போம் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டிஃப்டான் அப்படிங்கிற சோர்ஸை யூஸ் பண்ணி ஹைப்ரிட் டெவலப் பண்ணும்போது அந்த ஹைப்ரிட்ஸில் வந்து க்ரீன் இயர் அண்ட் டவுனி மில்டியூ டிசீஸ்க்கான ரெசிஸ்டன்ட் வந்து அங்கே இல்லை. அந்த பிளான்ட் வந்து சசப்டிபிளாக இருக்குது. அந்த ஹைப்ரிட்ஸ் வந்து மார்க்கெட்டில் நிறையா ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ ரைஸில் வந்து வைல்ட் லெபார்ட்டிவ் யூஸ் பண்ணும்போது இன்கம்ப்ளீட் பேனிக்கல் எக்ஸர்சன் பேனிக்கல் வந்து ஃபுல்லாக வெளியே வராது, ஃபுல்லாக என்ன ஆயிரும் உள்ளே வந்து சோக் ஆகிரும். ஸோ அப்படி சோக் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் பேனிக்கல் வெளியே வராதங்காட்டி ஈல்டில் வந்து ஹெவியாக வந்து உங்களுக்கு 30% வரைக்கும் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே வந்து டொபேக்கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிடோட விகர் வந்து இல்லாமல் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்ரோஸ் ப்ரீடிங்லேயே வந்து ஹைப்ரிட் அப்படிங்கிறது F1 வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரூலே வந்து மேல் பேரண்ட்டையும் ஃபீமேல் பேரண்ட்டையும் விட வந்து எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது ஹைப்ரிடாகவே கன்சிடர் பண்ணுவோம். இந்த மைக்ரோசெஃபாலன் அப்படின்னு சொல்லிட்டு சோர்ஸ் ஆஃப் சைட்டோபிளாசம் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் ஹைப்ரிடோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்டிலோடி டிசீஸ்க்கு வந்து சசப்டபிளாக இருக்கிறதா சொல்லி ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்ப்ரீடிங் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கிராஸ் பாலினேட்டர் ஏதாவது ஒரு பிளான்ட் எடுத்துக்கிறோம். அந்த பிளான்ட் எடுத்து என்ன பண்ணுறோம், ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் பேரண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். அந்த செலக்ட் பண்ணிட்டு அதை 2 பிளான்ட்டையும் வந்து கிராஸ் பண்ணும்போது வந்து F1 வந்து கிடைக்கும். ஸோ இந்த F1 வந்து பார்த்திங்கன்னா மேல் பேரண்ட்டு ஃபீமேல் பேரண்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. F1 வந்து பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கூப்பிட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆகிரும். ஸோ இப்போ வந்து F4, F5, F6 அப்படி ஜென்ரேஷன் போகும்போது அது ரொம்ப இன்ஃபீரியரான செல்ஃபிங் பண்ணும்போது, அதாவது ஒரு கிராஸ் பாலினேட் இருக்கிறப்ப செல்ஃபிங் பண்ணும்போதோ அப்படி இல்லைன்னா ஒரு ஹைப்ரிடை வந்து கண்டினியூஸாக செல்ஃபிங் பண்ணி F6 ஜென்ரேஷன் கொண்டு போகும்போது அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகிருக்கும். அண்ட் அன்எக்ஸ்பெக்டடு அன்வான்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அதில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் வந்து இன்ப்ரீடிங் டிப்ரெஷன். அதோட பர்ஃபார்மன்ஸ் ஃபீனோடைபிக்கல் as well as ஜெனட்டிக்கல் பிஹேவியர் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் வந்து பார்த்திங்கன்னா சொந்தத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்படி சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிங்கன்னா நிறைய வந்து டிசீசஸ் வந்து ஜெனட்டிக்கல் டிசீஸ் வந்து வரும். அவங்க வந்து மூளை வளர்ச்சி இல்லாமல் கைகால் ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகாமல் இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து ஒரு 4 அல்லது 5 ஜென்ரேஷன் கண்டினியூஸாக வந்து சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வந்து பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிராப்லேயுமே வந்து இருக்குது. ஸோ ஹை இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் இருக்கக்கூடிய கிராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அல்ஃபா அந்த கேரட்டு இதில் வந்து செல்ஃப் பாலினேஷன் அப்படிங்கிறது நடந்துச்சுன்னா அதில் வந்து இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதில் டெவலப் ஆகக்கூடிய ப்ரோஜனிஸ் வந்து ரொம்ப இன்ஃபீரியராகவும் ஃபீனோடைப்பிக்கலாக ரொம்ப வந்து ஷார்ட்டான பிளான்ட்டும் ஸ்டண்டடான பிளான்ட்டுமே வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஹை இன்ப்ரீடிங் இருக்கக்கூடிய கிராப்ஸு. மாடரேட் இன்ப்ரீடிங் இருக்கக்கூடிய கிராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெய்ஸ், சொர்க்கம் அண்ட் பாஜ்ரா. ஸோ இது எல்லாமே வந்து கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ் தான். ஸோ எப்போல்லாமே வந்து கிராஸ் பாலினேட் கிராப்பை வந்து செல்ஃபிங் பண்ணி கொண்டு வரணுமோ அப்போ எல்லாமே வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் வந்து லோவாக இருக்கக்கூடிய கிராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், குக்கர் பீட்ஸ் அண்ட் சன்ஃப்ளவரில் வந்து இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் லோவாக இருக்கிறத வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் இல்லாத கிராப் எல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே செல்ஃப் பாலினேட்டட் கிராப். ஸோ செல்ஃப் பாலினேட் கிராப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அடாப்டட் டு செல்ஃப் பாலினேஷன் அண்ட் ஹோமோசைகஸ் கண்டிஷன் செல்ஃபிங்க்கு செல்ஃப் ஃபர்டிலைசேஷனுக்கு வந்து அடாப்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி கிராப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ப்ரீடிங் டிப்ரெஷனே வந்து இருக்காது. ஸோ இதான் வந்து இன்ப்ரீடிங் டிப்ரெஷன். இதோட 4 கேட்டகரி. அதில் கிராப்புக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அண்ட் மோரர்லெஸ் இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்கள் எக்ஸாமினேஷனில் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ இதோட இந்த டாபிக் வந்து டிஸ்கஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறதா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபார் த மோர் இன்ஃபர்மேஷன் அண்ட் வீடியோஸ் ஃபார் கிளிக் த பெல் ஐக்கான். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் அடிஷ்னல் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே கூடிய கமெண்ட் பாக்ஸில் வந்து கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ ஃபார் த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஃபாலோ த டெலிகிராம் அட் கிளிஜென்ஸ் அட் அக்ரிபீடியா. ஃபார் அப்டேட் ஃபார் இன்ஸ்டாகிராம் அட் கிளிஜென்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.